நாமக்கல் நகரின் சிறந்த ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆண்டுதோறும் சராசரியாக 30 முதல் 40 சிறார்கள் நீர்நிலைகளில் மூழ்கி உயிரிழக்கின்றனர். இதை தடுக்கும் விதமாக தமிழக அரசின் விளையாட்டுத்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. அதனை விவரிக்கிறது இந்த சிறப்பு தொகுப்பு. நீர் நிரம்பிய குளத்தில் உற்சாகமாக நீந்தும் இந்த சிறார்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள். இங்கு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் நீச்சல் குளத்துடன் அமைந்துள்ள பயிற்சி மையத்தில்தான் கரை புரளுகிறது உற்சாகம். முந்தைய ஆண்டுகளை விட இந்த ஆண்டு அதிக எண்ணிக்கையில் நீச்சல் பயிற்சி பெறுகிறார்கள் பிள்ளைகள். பெற்றோரும் தங்கள் பிள்ளைகளை நீச்சல் பயிற்சிக்காக அழைத்து வருவது அதிகரித்துள்ளது. எல்லாம் சொல்லுவாங்க, நான் தள்ளி விட்டோன்னா வந்துட்டேன், கற்றுக் கொடுத்தாங்க, டீப்பை போட்டேன், அதெல்லாம் பேசிக் கிடையாது சார். நம்ம ஸ்விம்மிங் பூலில் ஒரு பேசிக்காக இப்படி தான் கிக் பண்ணணும், கால் கிக் பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெப்பாக கொடுப்போம் சார். அப்புறம் ஃப்ளோட்டிங் கொடுப்போம். இண்டிவிஜுவலாக அவன் எங்கேயே வேணாலும் போய் பண்ணிக்கிற மாதிரி நாங்கள் சொல்லிக் கொடுப்போம் சார். அதனால பெட்ரோலுக்கு ஒரு வேண்டுகோள் என்னன்னா நம்ம ஸ்விம்மிங் பூலில் கற்றுக்கங்க. புதுக்கோட்டை மாவட்டம் சேர்ந்த அனைவருமே நம்ம நீச்சல் குளத்தில் ஒரு வாட்டி கற்றுக்கிட்டோம்னா நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே வேணாலும் போய் அடிச்சுக்கலாம். எடுத்தோடனே போய் கிணத்துல சொல்லி கொடுக்குறது அதெல்லாம் நம்ம அந்த காலை மடக்கிடுவாங்க சார். இங்கேயே உடம்ப டைட் பண்ணிடுவாங்க. நம்ம அதெல்லாம் ஃப்ரீ பண்ணி விட்டு ஒரு பேசிக்காக சொல்லி கொடுத்து அவனை இண்டிவிஜுவலாக ப்ராப்பராக ரெடி பண்ணி அவனை நல்ல ஒரு அடுத்து நல்லா பண்ணானா அவனை தேசிய போட்டிக்கு மாநில போட்டிக்கு அனுப்பி ரெடி பண்ணி விடுறான். நீச்சல் குறித்த விழிப்புணர்வு பெற்றோர்கள் மத்தியில் அதிகரித்திருப்பதும் நீச்சல் பயிற்சிக்கு வருவோரின் எண்ணிக்கை அதிகரிக்க காரணம். கொளுத்தும் கோடையில் குளுகுளுவென தண்ணீரில் இருப்பதோடு நீர்நிலைகளில் நேரிடும் ஆபத்திலிருந்து தற்காத்துக் கொள்ளும் கலையை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு என்பதால் பிள்ளைகளின் முகத்தில் நன்றாகவே தெரிகிறது ஆர்வம். இங்கே புதுக்கோட்டை ஸ்விம்மிங் பூலில் நான் 5 வருஷமாக செய்கிறேன். இங்கே நான் மாநிலம் தேசிய போட்டிக்கெலாம் போயிருக்கேன். இங்கே கோச்சிங் நல்லா இருக்குது. இப்போ முன்னாடியை விட இங்கே நிறையா பேர் வராங்க, 50க்கு மேலே பேர் வராங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே கிடச்சிருக்காங்க. முன்னாடிலாம் யாருமே வரமாட்டாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா 50க்கு மேலே வராங்க. இதில் நிறைய ஸ்டைல் இருக்குது. ஃப்ரீ ஸ்டைல், பிரஸ்ட் ஸ்ட்ரோக், பேக் ஸ்ட்ரோக், பட்டர்ஃப்ளை. நீச்சல் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நான் 2 வருஷமாக வரேன். நம்ம எங்கேயாவது மாட்டிக்கிட்டோம்னா தப்பிக்கிறதுக்கு அது மாதிரி நமக்கு நீச்சல் ஹெல்ப் பண்ணுது. நீச்சல் என்பது தேக பயிற்சி மட்டுமின்றி மனதிற்கு தன்னம்பிக்கையூட்டும் வள பயிற்சியாகவும் இருக்கிறது. நீச்சல் மீதான ஆர்வம் அதிகரித்தால் அது குறித்த போட்டிகளில் பங்கேற்க முடியும். போட்டிகளில் வெற்றி பெற்றால் அரசின் இடஒதுக்கீட்டில் கல்விக்கும் வேலைவாய்ப்புக்கும் வழிவகுக்கும். கோடை காலத்தில் ஸ்மார்ட் போன்களின் பிடியில் குழந்தைகளை முடக்கிவிடாமல் நீச்சல் பயிற்சி கொடுப்பது அவர்களின் எதிர்காலத்துக்கு விளக்கேற்றுவதாகவே அமையும். ஆயர்கலை 64 கற்க முடியாவிட்டாலும் உயிருக்கு உத்தரவாதமான நீச்சல் கலையை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற ஆர்வம் பெற்றோர்கள் மத்தியில் அதிகரித்ததால் தான் இந்த ஆண்டு புதுக்கோட்டை நீச்சல் குளத்தில் அதிக அளவிலான குழந்தைகள் நீந்தி விளையாடுகின்றனர். புதிய தலைமுறைக்காக புதுக்கோட்டையிலிருந்து ஒளிப்பதிவாளர் உதயகுமாருடன் சுபமுத்து பழம்பதி. நாமக்கல் நகரின் சிறந்த ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி.